ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஒரு ரைஸ்டு பெட் போட்டிருந்தேன். இருமடி பாத்தி மாதிரி சின்னதாக எடுத்து போட்டிருந்தேன். அதில் நிறைய கருணைக்கிழங்கு நடவு பண்ணேன். அது ரொம்ப நாளாக நான் எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது கிட்டத்தட்ட 3 வருஷமாக இருக்குது இந்த இடத்துல. திரும்ப திரும்ப கிழங்குகள் முளைச்சி வந்து தானாக அப்படியே மடிஞ்சு போகுது. நானும் இன்னும் எடுக்காமலே இருக்கேன். இந்த சீசன்லேயே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அடுத்த இது சீசன் முடியும் போது தான் நான் இதை தோண்டி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய முளைச்சிருக்கு பாருங்கள். பாருங்க, எல்லாம் செடி சைஸ் வாரியா இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப குட்டியா அழகா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. நான் கருணைக்கிழங்கு நடவு பண்றதெல்லாம் பண்ணிடுறேன். ஆனா அதை தோண்டும் போதுதான் சரியா கவனமா அந்த சீசன் முடியும் போது நம்ம கரெக்டா எடுக்கணும். இல்லைன்னா கிழங்கு திரும்ப மக்கி போயிடும். நான் ஒரு தடவை மிஸ் பண்ணிடுறேன். இந்த தடவையாவது எல்லாம் நிறைய அறுவடை எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் மண்ணில் இருக்கிற வரைக்கும் கெட்டு போகாது. அதனால கிழங்கு நிறைய அந்த காலத்துல ஸ்டோர் பண்றதுக்கு மண்ணில் வச்சு மூடி வைப்பாங்களா, மணல்ல. ஆனா இந்த கிழங்கு வந்து நம்ம பெருசா வரும், நல்லா பெரிய அளவுல அறுவடை கிடைக்கும். நம்ம கரெக்டான டைம்ல தோண்டணும்னா அது வந்து மக்கி போயிடும். ஆனா விதைக்கான கிழங்கு மட்டும் உயிரோட இருக்கும். அதுல இருந்து திரும்ப வந்து செடி முளைச்சு வரும். வெற்றிலை விலை கிழங்கு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நாள் மண்ணுல வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெருசாகிட்டே போகும். நம்ம ஒரு வருஷம் தோண்டாம விட்டு அடுத்த வருஷம் தோண்டணும்னா அதை விட இன்னும் பெருசா வரும். ஆனா இந்த கிழங்கு வந்து வருஷம் வருஷம் தோண்டிடணும். இந்த சீசனுக்கு பார்ப்போம். இது அறுவடை கண்டிப்பா பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.